கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு வருடமும் ரமலான் நம்மை வந்தடைகிறது. நோன்பு நோக்கின்றோம், நம்மால் முடிந்த அளவுக்கு இபாதத்துக்களை செய்கின்றோம். இந்த ரமலானும் 30 நாள் கழித்து நம்மை விட்டு விடைபெற்று செல்கின்றது. ஆனால் இந்த ரமலானை பற்றி, ரமலானில் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் பற்றி எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இந்த ரமலானுடைய தாத்பரியம் என்ன, மகிமை என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்பதனை எல்லாம் ஒவ்வொருவரிடம் கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு பட்டியலையே தருவார்கள். ரமலான் என்ற ஒரு வார்த்தை கொடுத்து விட்டாலே ஒரு 10 பாயிண்டாவது கொடுக்கும். ஆனால் இந்த ரமலானுக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கின்றது? 5 தூண்களாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தினுடைய 5 தூண்களாக இருக்கக்கூடிய இந்த பரலான கடமைகளில் இந்த வருடந்தோறும் வருகின்ற அந்த 1 மாத கால நோன்பிற்கு இந்த அளவுக்கு மகிமையும் மாட்சிமையையும் கண்ணியமும் பொதிந்திருக்கின்றதே ஏன் என்பதனை நாம் உள்ளத்தின் பொருட்டு ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றோமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறும் பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், நாம் எல்லா சமுதாயங்களுக்கும் எப்படி நோன்பு கடமையாக்கி இருக்கின்றோமோ அதுபோல உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறோம் சொன்னான். அப்ப அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து எந்த மார்க்கம் அருளப்பட்டிருக்கின்றதோ அந்த மார்க்கத்தை பின்பற்றி வலியுறுத்தி அனுப்பப்பட்ட தூதர்களை எந்த சமுதாயம் பின்பற்றி இருக்கின்றதோ அத்துணை சமுதாயங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட, ஒரு கட்டாய கடமையாக்கப்பட்ட ஒரு வழிபாடாக, இபாதத்தாக இருக்கிறது என்பதனை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்படி இந்த இபாதத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாக்க இந்த நோன்பில் அப்படி என்ன இருக்கிறது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலான் என்றாலே அருள் வளங்கள் அலையடிக்கின்ற மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மாதம், சைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம், நரகத்தின் கதவுகள் தாளிடப்படுகின்றன, சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றது, மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால் நிற்கக்கூடிய அந்த நோன்பாளி ஆகிய அடியானுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமும் அந்தஸ்தும் வேறு எந்த இபாதத்துக்கும் கிடைப்பதில்லை. அந்த அளவுக்கு மகத்துவத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத். இந்த ரமலான் மாதத்தை கொண்டு ஒருவர் சுவனத்தில் முன்பாக, மற்றவர்களை விட முன்பாக அடியெடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாட்சிமை கிடைக்கக்கூடிய இபாதத்தாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய இந்த நோன்பு என்கிற இபாதத் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது, எதை நமக்கு தருகிறது, இந்த நோன்பை, இந்த ரமலானை நாம் எப்படி அடைகின்றோமோ, அதை எப்படி அணுகின்றோம், எப்படிப்பட்ட உள்ளத்தோடு, எப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாம் செயலாற்றுகின்றோம் என்பதனை எல்லாம் நாம் சுய ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கம் நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு அடிமைப்பட்டு இருப்பது, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து செவிசாய்த்து நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் செயல்படுத்துவது என்பதுதான். அபுது என்று சொன்னால் அடிமை. அந்த அபுது செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் இபாதத்துக்கள். அந்த அபுது, அடிமை, தன்னை இறைவனுடைய அடிமை என்பதனை வெளிப்படுத்துவதற்கான செயல் களங்கள் தான் இபாதத்துக்களாக இருக்கிறது என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுதான் இந்த உலகில் அல்லாஹ் மனிதனை படைத்திருப்பதற்கான இயற்கை தன்மையாக இருக்கின்றது. அந்த மனிதனுடைய வாழ்வியல் நோக்கம் என்பது தன்னுடைய எஜமானனுக்கு அடியானாக அடிமைப்பட்டு அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமாக, தன்மையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்வு முழுவதையும் இறைவனுடைய வழிபாடாக மலரச் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக அமைய வேண்டும். தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, உம்ரா செல்வது, ஹஜ், இந்த இபாதத்துக்களை முடித்துவிட்டால்
அந்த இறையடியான் தன்னுடைய மனம் போன போக்கில் செயல்படலாம் என்பது அல்ல. அவன் காலையில் கண் விழித்து இரவில் கண்ணை மூடும் வரை செய்கின்ற ஒவ்வொரு செயலும் என்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்ட செயலாக, அடிபணிந்த செயலாக அமையப்பெற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தாற்பயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அப்போ இறைவனுடைய அடியானாக பிறந்திருப்பதே அவனுக்கு பணிந்து நடப்பதுதான் என்பதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய இயற்கை தன்மையாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், ஒரு நிமிடம் கூட அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற அந்த அடிப்பை தனத்திலிருந்து விலகிவிடாத ஒரு வாழ்க்கை நம்முடைய குறிக்கோளாக அமையப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர், எனவே வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் எதை செய்தால் இறைவனுடைய திருப்தி இருக்கும், எந்த காரியத்தை செய்தால் அது இறைவனுக்கு பிரியமான காரியமாக அமையும் என்பதனை ஆராய்ந்து அதனை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருப்பவன் தான் உண்மையான அடியானாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அதே போல எந்த செயலை செய்தால் இறைவனுடைய வெறுப்புக்குரிய அடியானாக நாம் மாறிவிடுவோம் என்ற அச்ச நிலையில், இறைவனுடைய வெறுப்பை எது சம்பாதிக்கும், இறைவனுடைய அதிருப்தியை எந்த காரியம் சம்பாதித்து விடும் என்ற அச்சத்தில் ஒரு கூர்நோக்கோடு தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவன் தான் இறைவனுடைய அடியானாக அடிமையாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர், எனவே இறைவன் விரும்பி எதை தன்னுடைய அடியானுக்கு, இந்த மனிதனுக்கு வகுத்து வழிநடத்த அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் கட்டளைகளையும் நமக்கு இட்டிருக்கின்றானோ அதனை பின்பற்றக்கூடியவர்களாக, அவன் எவற்றையெல்லாம் வெறுப்பு செய்கின்றானோ, விரும்பாததாக இருக்கின்றதோ அந்த காரியங்களை எல்லாம் விட்டு விலகி தன்னுடைய முழு மனித வாழ்வையும் அமைத்து விட்டால் தன்னுடைய எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவன் நிறைவேற்றியவன் ஆகின்றான். இதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு மூமினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நாம் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிபணிவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. அவனை வணங்குவதாக இருப்பது என்பது வெறும் இபாதத்துக்கள் செய்வது மட்டுமல்ல. இந்த இபாதத் என்பது வாழ்வின் எல்லா துறைகளிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா செயல்பாடுகளிலும் அவனுக்கு அடிபணிந்து செய்யக்கூடியவாக, கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இபாதத்துக்கள் என்பதனுடைய சாரம்சமே இறைவனுக்கு அடிமைப்பட்டிருப்பதனுடைய பயிற்சி தான். அதனை வெளிப்படுத்துதல், அதுதான் அவனுக்கு அபுதாக செயல்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அடிமைப்படுதல் என்ற பெரிய ஒரு இபாதத் அது. அந்த இபாதத்திற்கான பயிற்சி தந்து அதற்கு நம்மை தயார் செய்யக்கூடிய நோக்கத்தை கொண்டதே மற்ற இபாதத்துக்கள் எல்லாம். தொழுகையாக இருக்கட்டும், அல்லாவின் முன்னால் அடிபணிய வருகின்றோம், அல்லாவிடம் பேசுகின்றோம், அல்லாவை புகழ்கின்றோம், அல்லாவிடம் வேண்டுகின்றோம். அவனை தவிர வேறு யாரையும் நாம் தவக்கலுக்கு வைத்துக் கொள்வதில்லை. நோன்பு அல்லாவிற்கு, ஜக்காத் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கொடுக்கின்றோம், ஹஜ் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான் செயல்படுத்துகின்றோம். இந்த பயிற்சி எல்லாம் நான் அல்லாவினுடைய உண்மையான சிறந்த அடியான், அடிமை என்பதனை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தான் என்பதனை மறந்துவிடக் கூடாது. தொழுகைக்கு கிளம்பி வரோம், பள்ளிவாசலுக்கு வரோம், 4 ரக்காய் தொழுறோம், சுன்னத்து நஃபில் தொழுறோம், வெளியில போறோம், முடிஞ்சு போச்சு என்னுடைய வேலை அப்படிங்கிறது அல்ல இஸ்லாம். அப்படிங்கிறது அல்ல அடிமைப்பட்டு கிடப்பது என்பது. நீங்கள் வெளியே சென்று சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடம் நீங்கள் காட்டக்கூடிய உணர்ச்சியும் பேச்சும் செயலும் அல்லாவிற்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய செயல். உங்களுடைய தொழில்களில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய உறவுகளை பேணுவதில், பெற்றோருக்கு பணிவிடை செய்வதில், கொடுக்கல் வாங்கலில் எதை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றானோ, எதை நமக்கு ஹலாலாக்கி தந்திருக்கின்றானோ அதை பின்பற்றுவதுதான் இபாதத். எதை வெறுத்திருக்கின்றானோ, எதை தடுத்திருக்கின்றானோ அதை விட்டு தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதுதான் இபாதத். நம்ம நினைச்சுக்கிறோம் வழிபாடுகள் மட்டும்தான் இபாதத். எல்லா நேரத்திலும் எப்படி நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கின்றதோ இஸ்லாம், அதன் அடிப்படையில் செயல்படுவதுதான் இபாதத். கண்ணியத்திற்குரிய சகோதரர், எல்லா இபாதத்துக்கும் நிறைவேற்றிவிட்டு நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைத்து விட முடியாது. ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
அடுத்த கடமையை இபாதத்தை செய்யும் பொழுது மறுபடியும் நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதல்ல இஸ்லாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர், மாறாக கடமையாக்குவதனுடைய நோக்கம் மனிதனுக்கு பயிற்சி தந்து தந்து வாழ்வு முழுவதும் இபாதத்திற்குரியதாக அடிமைப்பட்டிருப்பதற்குரிய தகுதி உடையவனாக மாற்றுவதுதான் இபாதத்துக்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர், அதன் அடிப்படையில் நோன்பு என்பது ஒரு சிறந்த வழிபாடு, இபாதத்தாக தன்னை ஒரு அடிமை என்பதனை இன்னும் முக்கியமான நிலையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்து தான், உன்னதமான நிலையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்து தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இபாதத்து. கண்ணியத்துக்கு இது ஒரு மறைவான வணக்கம். மற்ற இபாதத்துக்கள் எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்க்கலாம், மற்றவர்களுக்கு தெரியும். வீட்டுல இருந்து கிளம்புறீங்க, தெரு வழியா தொலை வாரீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க, பாய் தொலை போறாரு. இங்க வாரம் இங்க 100 பேர் நின்று தொழுறாங்க, பாய் தொழுறாரு. ஹஜ்ஜுக்கு போறோம், ஊருக்கே தெரியும். ஜக்காத்து கொடுக்கிறோம், வாங்குறவர் கொடுக்கிறவர் வீட்டுல இருக்கிறவங்க இல்ல நம்மை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் ஜக்காத்து கொடுப்பார் என்பது. ஆனால் நோன்பு மட்டும்தான் நோன்பு வைத்திருப்பவருக்கும் இறைவனுக்கும் மட்டும் அறியக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அவர் நோன்புடைய காலத்தில் உண்ணாமலும் இருக்கலாம், அருந்தாமலும் இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் உண்ணவும் செய்யலாம், அருந்தவும் செய்யலாம். ஆனால் அதனை அறியக்கூடிய விஷயம் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் மட்டும் இருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கின்றது. எனவே இது ஒரு மறைவான வணக்கமாக இபாதத்தாக இருக்கின்றது. அடுத்து உறுதியான வலிமையான ஈமானுடைய அடையாளம் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்ம தயார் செஞ்சுக்கணும். நோன்பு இன்னொரு 4-5 நாள்ல வந்துரும். நம்முடைய மனத்தை, நம்முடைய மனநிலையை, நம்முடைய உள்ளத்தினுடைய தூய்மையை, நம்முடைய இறை அச்சத்தை இதன் அடிப்படையில் நாம் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உறுதியான ஈமானினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியது நோன்பு. ஏதோ காலையில எந்திக்கிறோம், சகர் விதவிதமா சாப்பிடுறோம், கொஞ்சம் ஒரு 12-13 நேரம் சாப்பிடாம இருக்கிறோம், அப்புறம் மறுபடி இஃப்தார் நேரத்துல விதவிதமா சாப்பிடுறோம், நோன்பு முடிஞ்சு போச்சு. அப்படி அல்ல. ஒவ்வொன்றும் உங்களுடைய இறைவனுடைய அடிமை என்பதனை வெளிப்படுத்துவதற்கான உங்களுடைய இறையச்சத்தை, தக்வாவை, இஹ்லாஸை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சி என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்றான். அந்த நோன்பு நோற்ற வேளையில் அவனுக்கு பசி எடுக்கின்றது, வெயிலில் அலைகின்றான், தாகம் எடுக்கின்றது, தொண்டை வறண்டு போகின்றது, மயங்கி விடுவானோ என்ற நிலை கூட வந்து விடுகின்றது, பசியால் நான் துவண்டு விழுந்து விடுவேனோ என்று கூட அவன் நேரத்தை அப்படி பார்ப்பான். ஒரு 4 மணி நேரம் தான், கொஞ்ச நேரம் அப்படி புரண்டு இருப்பான், மற்ற இடத்துல அப்படி டைவர்ட் பண்ணுவான், குரானை ஓதுவான், கொஞ்சம் மனத்தை மாற்றி வைப்பான் அந்த சிந்தனையில் இருந்து. இன்னொரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், கடைசியில் அந்த 5-10 நிமிஷம் இருக்கு பாருங்க, அப்போ அவனுக்கு வந்து இன்னும் இதா இருக்கும். ஆனால் அவன் சகித்துக் கொள்கின்றான். இந்த கடினங்களை எல்லாம் அவன் சகித்துக் கொள்கின்றான். யாருக்காக என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமான், நம்பிக்கையாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அவனுக்கு தெரியும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரி, ரொம்ப இன்னைக்கு நாவு வரட்டிருச்சு, பசி எடுத்துருச்சு, யாருக்கும் தெரியாம ஒரே ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை குடிச்சிடலாம், ஒரே ஒரு பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி இஃப்தாருக்கு போயிடலாம். ஏன் நினைக்க மாட்டேங்கிறான்? ஏன் என்று சொன்னால் உலகத்தில் நம்முடைய ரகசியங்களை மறைக்கலாம், ஆனால் அனைத்து ரகசியங்களையும் அறிந்தவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அந்த சிந்தனை வருவதுதான் நம்முடைய ஈமானுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனிடம் எதையும் மறைக்க முடியாது என்பதனை அவன் உறுதியாக நம்புகிறான். எதனையும் மறைக்க முடியாது என்பதனை நோன்பில் மட்டுமல்ல, அவன் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும், சிந்தனையிலும், செயல்பாடுகளிலும், உள்ளத்தினுடைய அசைவுகளிலும் அவன் நினைக்கின்றான், நான் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை நினைச்சேன், மோசமான விஷயத்தை செஞ்சேன், யாருக்கும் தெரியாமனா அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதனை பயிற்சியை இந்த ரமலான் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒரு மனிதனுடைய உண்மையான உறுதியான ஈமானை இந்த ரமலான் நமக்கு பயிற்சியாக தருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், அந்த சிரமங்களை எதிர்கொள்வதில் அவனுடைய இறை அச்சம் வெளிப்படுகின்றது. அவனிடம் இருக்கக்கூடிய தக்வாவை அவன் வெளிப்படுத்துகின்றான். மாதம் முழுவதும் நோன்பு நோக்கின்றான், 360 மணி நேரம் நோன்பு நிற்கின்றான். இடைப்பட்ட நேரத்தில் அவனுடைய சிந்தனை மறுமையை பற்றியதாக இருக்கின்றது, மறுமையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய சிந்தனையாக இருக்கின்றது. அங்கே நாம் காணக்கூடிய சோனம், நரகம்,
அங்கே அல்லாஹ்வினுடைய அந்த மீசான் முன்னால் நாம் செய்த காரியங்களுக்கான நன்மை தீமை என்பதனை எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் நீதியுடன் நமக்கான அந்த நன்மையோ தீமையோ நமக்கு கிடைக்குமே, நற்கூலி தண்டனை கிடைக்குமே என்ற அச்சத்திலே அந்த 360 மணி நேரம், அந்த 1 மாத காலமும் கழிகின்றது. கழிந்து அந்த 360 மணி நேரத்தினுடைய முடிவடையில் அவனுடைய ஈமான் பலம் பெற்று அந்த ஒரு மாதத்தினுடைய பயிற்சி மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் எல்லா நிலையிலும் இறை அச்சமும் இஹ்லாசும் ஈமானுடைய வலிமையும் அதிகரித்து விடுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர், சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, நோன்பு என்பது இறை நம்பிக்கைக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பரீட்சை, தேர்வு. அதை மறந்துவிடக்கூடாது. ஒரு வருடத்தில் 1 மாத கால நோன்பு நாம் வைக்கின்றோம். இது இறைவன் தன்னுடைய அடியார், தன்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை, தேர்வாக இருக்கின்றது. இதுல எந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெறுகின்றோம், எந்த அளவுக்கு நாம் மதிப்பெண் எடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இறை நம்பிக்கை வலுப்பெற்று இருக்கின்றது. இல்லையா? 50%, 60%, 70%, அந்த அளவுக்கு உங்களுடைய ஈமான் வலுப்பெற்று இருக்கின்றது. இந்த நோன்பில் உங்களுக்கு கிடைப்பது தேர்வுக்கு தேர்வு, பரீட்சைக்கு பரீட்சை, பயிற்சிக்கு பயிற்சி. கண்ணியத்திற்குரிய சகோதரி, நாம் இதை ரொம்ப சாதாரணமா கடந்து போறோம். ரசித்திருக்கிறோம், சாப்பிட, இதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரிய சகோதரி, நோன்பின் மூலம் இறைவன் நம்முடைய உண்மைத்தன்மையை, நம்முடைய நாணயத்தை, நம்முடைய உள தூய்மையை, ஈமானுடைய உறுதியை கடுமையான பயிற்சி செய்கின்றான். இந்த பயிற்சி மூலமாக வெற்றி பெற்றால் அந்த இறையச்சம் வலுப்பெறுகிறது. அந்த இறை அச்சத்தால் அவன் பாவங்களிலிருந்து விலக வேண்டிய மனப்பக்குவம் அமைந்து விடுகின்றது. 1 மாதம் முடிந்த பின்னால் இந்த மனப்பக்குவத்தின் அடிப்படையில் இறையச்சத்தின் வெளிப்பாடாக நன்மை செய்வதில் அவன் முனைப்பு காட்டுகின்றான். துன்ப வேளைகளில் தவக்குல் வைக்கின்றான் அல்லாஹ்வின் மீது, தன்னுடைய எஜமானன் மீது. ஹலாலை விரும்பி செய்கின்றான், ஹராமை விட்டு விலகிச் செல்கின்றான். இப்படிப்பட்ட பயிற்சியும் பாடமும் நமக்கு இந்த ரமலானில் கிடைக்கிறது என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மறுமை நாள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. என்ன நினைவுக்கு வருது? நாளைக்கு உலகத்தில் நாம் மறைத்து வைத்த ரகசியங்களை அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளில் அம்பலப்படுத்தி விடுவானே, நான் அசிங்கப்பட்டு விடுவேனே என்ற அச்சம் இந்த நோன்பில் அவனுக்கு பயிற்சியாக கிடைக்கிறது. கண்ணியத்திற்குரிய செயல், என்ன செயல்களை செய்கின்றோமோ அந்த செயல்களின் பொருட்டு நற்கூலியும் தண்டனையும் கிடைக்கும் என்ற யதார்த்தத்தை அவன் இந்த நோன்பின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றான். என்ன செய்யறோமோ அது, அதனாலதான் அவன் ஒரு சொட்டு தண்ணி கூட சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு சிறு குழந்தை, 6 வயசு குழந்தை நோன்பு வச்சாலும் இதுதான், 60, 70 வயது இருக்கக்கூடியவர் நோன்பு வைத்தாலும் இதுதான். அங்கே வெளிப்படுகிறது மனப்பக்குவம், இறையச்சமும், ஒழுக்கமும், இஹ்லாசும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அதன் பொருட்டு நீங்கள், அல்லாஹ் கூறுகின்றான், அதன் பொருட்டு இந்த பயிற்சி எல்லாம் இருக்கு பாருங்க, இதன் பொருட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக திகழக்கூடும், அல்லக்கும் தத்தக்கும் என்று கூறுகின்றான். அவன் முதல்ல சொல்லல திகழ்வீர்கள் என்று சொல்லல, திகழலாம். இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா திகழலாம். இவையெல்லாம் இல்லை என்று சொன்னால் கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு வருடமும் முழுமையாக இரவிலும் பகலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தை பின்பற்றும் பயிற்சியில் நோன்பு நமக்கு அளிக்கிறது. எதையெல்லாம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ, இதுதான் என்னுடைய ஷரியத் என்று நமக்கு போதித்தார்களோ அதனை நினைவுபடுத்த அதை பின்பற்றக்கூடிய பயிற்சியை இந்த 1 மாத கால ரமலான் நமக்கு கற்றுத் தருகிறது என்பதை மறந்து விடக்கூடாது. இல்லையா? ஷஹாதத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம், தொழுகையை அதிகம் செயல்படுத்துகின்றோம், இபாதத்துக்களாக நோன்பு வைக்கின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம் என்று எந்த ஷரியத்தை நமக்கு அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த நோன்பு காலத்தில் ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் ஒரு ராணுவ வீரர்களுடைய இறைவனுடைய சட்டத்திலும் கட்டுப்பாட்டிலும் பிணைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ராணுவ வீரர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு, அவர்களுடைய சட்டத்தில் அவர்களுக்கு அச்சம் இருக்கின்றது.
தலைமைக்கு கட்டுப்படுகின்றார். அப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் போல் இந்த நோன்பு காலத்தில் இறைவனுடைய சட்டத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் அவர்கள் அடிபணிந்தவர்களாக இந்த இரண்டும் பிணைந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் இந்த நோன்பில் வாழ்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர், எனவேதான் இந்த ஒரு மாத பயிற்சி, இந்த கட்டுக்கோப்பு, இந்த பிணைப்பு எல்லாம் 11 மாதங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ட்ரைனிங் எடுத்துட்ட ஒரு மாசம், இனிமேல் எனக்கு வேலையே இல்லை, இனிமேல் ரெஸ்ட் தான். 11 மாசங்கிறது அல்ல. நோன்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், பக்குவம், பயிற்சி. கண்ணியத்திற்குரிய சொல். அடுத்ததாக இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஜமாத்தோடு செய்கின்ற ஒரு இபாதத், கூட்டமைப்போடு கூடிய பயிற்சியே நோன்பு. இஃப்தாருக்கு உட்காரம், சஹருக்கு போனது எல்லாமே இபாதத். தொழுகை, தராவி, ஈத்திகாஃப் எல்லாமே. இப்ப இந்த ஏரியா முஸ்லிம் ஏரியான்னு பாத்தீங்கன்னா எல்லோரும் நோன்பு, எல்லோரும் ஓதுகின்றார்கள், எல்லோரும் தொழுகின்றார்கள், எல்லோரும் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு மலர்ச்சி அங்கே தெரிகின்றது. நன்மைகள் பூக்கின்ற பூக்காலமாக மலர்கின்றது. ஒருத்தர் தப்பு செஞ்சா கூட இன்னொருத்தர் அதை செஞ்சிடாதீங்க, நோன்புக்கு பிரச்சனையாயிடும், இந்த நோன்புல இந்த இபாதத்தை செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் பலவீனப்பட்டால் இவர் பக்கபலமாக இருந்து அவருக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இல்லையா? அதுதானே ஜமாத். தான் ஒரு செயலை இந்த நோன்பு காலத்தில் செய்துவிட்டால் வெட்கப்படுகின்றான். நற்கர்மங்கள் எங்கே செய்யலாம் என்று இணைந்து செய்ய தூண்டுகின்றது இந்த ரமலான். கூடி சென்று அந்த நற்காரியங்கள் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். எங்கே நன்மை தேவைப்படுகிறதோ அங்கே அந்த மக்களோடு சேர்ந்து, சமுதாயத்தோடு சேர்ந்து செயல்படுத்தக்கூடியவராக, எங்கே தீமை எழுகின்றதோ அந்த தீமையை அடக்குவதற்கு அவர் அந்த சமுதாயத்தோடு, அந்த ஜமாத்தோடு சேர்ந்து செயல்படக்கூடிய பயிற்சியை இந்த நோன்பு காலம் நமக்கு தருகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் பொதுவாக ஒரு நன்மைக்கு 10 to 70 மடங்கு நன்மை எழுதுகிறான். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த நோன்பில் மட்டும் நான் 700க்கு மேல நன்மைகளை நான் தருகிறேன். ஏனால் அது நான் என்னுடைய விருப்பத்திற்குரியது. எனவே நோன்பினுடைய எல்லை என்பது விரிவானது. நோன்பினுடைய டெவலப்மெண்ட், முன்னேற்றம் என்பது எல்லைகளே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், 700 ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். நோன்பு அது நான் 7000 கூட கொடுப்பேன், 7 லட்சம் கொடுப்பேன், அது என்னுடைய விருப்பம். அது எனக்காக செய்யப்படக்கூடிய முக்கியமான இபாதத்தா இருக்கணும். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின், அதை மட்டும் நம்ம சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். இவ்வளவு இபாதத்துக்கள் நாம் செய்கின்றோம், நோன்பு நோக்கின்றோம், தொழுகைகள், சக்காத்து கொடுக்கிறோம், ஈத்திகாஃப் இருக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா பாய், எந்த பயன்களுமே இல்லாத மாதிரியே இருக்க மனநிலை. நாங்கள் செய்த இபாதத்துக்கள் எங்கே சென்றது? எந்த பயன்களுமே இல்லாதது போல ஒரு மனநிலை இருக்கின்றதே. எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் இல்லையா? இந்த வருட ரமலான் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும், மாற்றம் தரும், தாக்கம் தரும். என்னுடைய கடினமான நேரம் மிக லேசானதாக அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுப்பார். ஆனால் அப்படி தெரியலையேங்கிற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஏன் அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், காரணம் சத்தியத்தினுடைய மூலக்கூறுகள் பிரிந்து போய் அசத்தியங்கள் உள்ளே வந்துவிட்டு, இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சத்தியங்கள் உடைக்கப்பட்டு அதற்கிடையே அசத்தியங்கள் புகுத்தப்பட்டு விட்டன. இந்த நோன்பின் காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை விட்டுவிட்டு எதையெல்லாம் தடுத்திருக்கின்றார்களோ அல்லாஹ்வும் தூதரும் அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கு, இல்லையா? நோன்பு வைத்து இருக்கும் பொழுது பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, ஹராம் செய்யக்கூடாது. என்னன்னு சொன்னால் அது பயிற்சி. இதுல மட்டும் செய்யாம இருந்துட்டு 11 மாசம் செய்யலாங்கிறது அல்ல. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே பயிற்சி. ஆனால் நாம் நோன்பு வைத்துக் கொள்கின்றோம், உண்ணாமல் இருக்கின்றோம், பருகாமல் இருக்கின்றோம். ஆனால் இவற்றை எல்லாம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வணக்கங்களுடைய செயல்பாடுகள் பயனற்றதாக போய்விடுகிறது. என்ன சொன்ன சுய ஆய்வு செய்யறது இல்லை. இபாதத் என்பதை நாம் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை பார்க்கிறோம், தோற்றத்தை பார்க்கிறோம், அவருடைய செயலை பார்க்கிறோம். நல்ல இபாதத், நல்ல இபாதத் பண்ணக்கூடியவர், இபாதத்தாளி என்று சொல்லுகின்றோம். அவருடைய இபாதத்துக்களில், அவருடைய செயல்பாடுகளில் உயிரோட்டம் வேண்டும், உயிரோட்டம் இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நாம் அசட்டையாக இருக்கின்றோம், அஜாக்கிரதையாக இருப்பதுதான் இந்த இறை வழிபாடுகள், இந்த இபாதத்துக்கள் எல்லாம் நமக்கு பெற்றுத்தர வேண்டிய நற்பயன்களை பெற்றுத்தராமல் இருக்கின்றன. எண்ணத்தையும் அறிவையும் பொறுத்ததுதான் இபாதத். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது?
அறிவு கொண்டு அதனை செயல்படுத்த வேண்டும். ஏதோ எல்லாரும் செய்யறாங்க, நோன்பு இருக்கணும், சாப்பிடாம இருக்கணும், இதுதான் அப்படிங்கிறது அல்ல. ஒவ்வொரு செயலும் நோக்கத்தையும் அதை அடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய செயலை பொறுத்தே இருக்கின்றது. அதை மறந்துடுறோம். ஒருத்தர் சாப்பிடுறாரு, நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது ஜன்னல் வழியா அவர் டைனிங் ஹால்ல உட்காந்து சாப்பிடுறத நம்ம இங்க இருந்து பாக்குறோம். நல்லா தான் சாப்பிடுறாரு, ஆனா ஆள் மெலிஞ்சுக்கிட்டே போறாரு, எந்த நோயும் இல்லை. ஆனா இங்க இருந்து பார்க்கும் பொழுது அவர் சாப்பிடுகின்றார். நான் டெய்லியும் சாப்பிடுறத பார்க்கிறேன், தட்டுல வச்சிருக்காரு, ஏதோ எடுத்து சாப்பிடுறாரு. செயலை பார்க்கின்றேன், ஆனால் அந்த தட்டில் என்ன இருந்தது என்பதனை நமக்கு தெரியும். அவர் உடம்புக்கு ஒத்து வராத, உகந்ததாக இல்லாத ஒரு பொருளை உண்டு கொண்டே இருக்கின்றார். அவருக்கு என்ன பலன் இருக்கும் சொல்லுங்க? நம்ம டெய்லி பார்க்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு காலையில பேக் மாட்டிட்டு பைக்கில் ஏறி ஹெல்மெட்டை போட்டு வேலைக்கு போறாரு, ரொம்ப நாளா பார்க்கிறோம். ஆனா வீட்டுல வறுமை, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, வறுமை வறுமை கடன். என்னதான் ஒரு நாள் பார்க்கும்போது அவர் சும்மா போய் உட்கார்ந்துட்டு வர்றாரு, சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாருமே வேலை பார்க்கல, வேலைக்கு போற மாதிரி தோற்றம் தெரியுது, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, வேலைக்கு போறாரு. ஆனா உண்மையிலே அவர் வேலை செய்ய போகின்றாரா? இந்த குடும்பத்தை மேலே தூக்கி கொண்டு வர வேண்டும், முன்னேற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அவர் பணி செய்கின்றாரா, செயலாற்றுகின்றாரா? அங்கே அது இல்லை. நோன்பும் அப்படித்தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர். அதனுடைய இலக்கு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அது நமக்கு தரக்கூடிய பயிற்சி என்ன, அந்த பயிற்சியினுடைய விளைவு என்ன என்பதனை எல்லாம் மறந்தவர்களாக, செயல்பாடாக உப்புச்சப்பில்லாத நோன்பாக போய்விடுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர். பலவீனமானவர்கள் தான் நாம். ஆனால் அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை இஸ்திகாமத் செய்து கொள்ளுங்கள், சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள். எவர் ஒருவர் ரமலானில் நோன்பு நோற்று, ஈமான் கொண்டு நோன்பு நோற்று தன்னுடைய செயல்களை சுய ஆய்வு செய்கின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லையா? சுய ஆய்வே செய்யல, நான் எப்படி செய்யறேங்கிறதே இல்ல, தன்னுடைய மனத்தை பத்தி அவர் கேள்வியே கேட்கல, தன்னுடைய விரலை திருப்பி மற்றவர்களை சுட்டி காட்டுவது போல அவருடைய மனதை அவர் சுட்டி காட்டி நீ செய்யறதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறது இல்லாம ஒருவர் செய்யலாம், அவருடைய பயனற்றதாக, அவருடைய இபாதத்துக்கள் பயனற்றதாக போய்விடுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொய் மோசடி தவிர்க்காமல் நீங்கள் உண்ணாமல் இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாது, அந்த நோன்பு பயனற்றது, அருந்தாமல் இருந்தாலும் பயனற்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரே, புன்னகை பூத்து குழுக்கூடிய ஒரு மாதத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அங்கே நன்மைகள் அலையடித்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பேருக்கு போனவரிடம் இருந்தவர்களுக்கு இந்த ரமலான் கிடைக்க பெறாமல் போயிருக்கின்றது. வல்ல அல்லாஹ் தஆலா அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல்வானாக. எதையெல்லாம் நாம் சொன்னோமோ கேட்டோமோ அதன் அடிப்படையில் இந்த நோன்பினை செயல்படுத்தி அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அளவிற்கரிய அந்த நன்மைகளை, அருள் வளங்களை அடையக்கூடியவர்களாக, நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்க பெற்றவர்களாக, சைத்தானினுடைய பிடியிலிருந்து விலகியவர்களாக நாம் சுமனத்தில் ஒன்று கூடி நுழைவோம் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹில் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.